அட்வான்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அடுத்து நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அந்த அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் இதே மாதிரி சர்டன் கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அட்வான்ஸ், செகண்ட் ஒன் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அட்வான்ஸ், தேர்ட் ஒன் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் அட்வான்ஸ், ஃபோர்த் ஒன் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் அண்ட் ஃபிஃப்த் ஒன் மைக்ரோசாஃப்ட் ஷேர்பாயிண்ட். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும். பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து அசஸ்மெண்ட், கிரேடட் அசஸ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அசஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம டவுன்லோட் வந்து பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா கோர்சஸையுமே வந்து நம்ம வியூ பண்ணி முடிக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் வந்து எனக்கு பாதி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு எது வரைக்கும் நம்ம வியூ பண்ணி பார்த்துருக்கோமோ அது வரைக்கும் க்ரீன் டிக்கில் இருக்கும். நம்ம பார்க்காத வீடியோஸ் வந்து இந்த மாதிரியான கிரே கலரில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் Welcome to the session for Microsoft Outlook. Till now, we have learned what இப்போ நம்மளுக்கு அடுத்த கோர்ஸ் ப்ளே ஆகுது இல்லையா? ஸோ இந்த கோர்ஸ் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கிறப்ப நம்மளால் எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் நம்ம வந்து ஃபுல் வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இந்த கோர்சஸ் முடித்ததுக்கப்புறம் இதுக்குமே ஃபைனலாக லேர்னிங் பாத் சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ எனேபிள் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வியூ சர்டிஃபிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து வியூ ஆகாது. ஏன்னா நான் இன்னும் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணி முடித்தவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி தான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சைபர் செக்யூரிட்டி வந்து வியூ ஆகும். அந்த வீடியோஸையும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்து உங்களோட ஸ்டாஃப் இன்சார்ஜஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.